எனக்கு வந்துட்டு இங்க மணி வந்துட்டு 5:45 ஆச்சு. ஓ! ஈவினிங் ஆயிடுச்சு. ஆமா. உங்களுக்கும் எனக்கும் 2 ஹவர் லேட்டு. இப்ப இங்க மணி 3:15. ஓ! ஓகே, 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 ஓகே. மத்தியானம் படுக்க மாட்டீங்களோ? இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் 2 பேரும் நல்லா இருக்கோம். நான் சாப்பிடல. நான் விரதம். நான் வந்து வியாழக்கிழமை வந்து சாய்பாபாக்கு விரதம் எடுப்பேன். ஸோ நான் வந்து விரதம். நீங்க சாப்பிட்டீங்களா மணிமாறன்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அவரும் திண்டுக்கல் தான், மணிமாறன். ஓ! ஓகே, ஓகே. கொஞ்சம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ம். காமெண்ட் பண்ணுங்க. நான் சும்மா லைஃப்க்கு வரதெல்லாம் சும்மா லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா டைம் பாஸ்க்கு தான். மத்தபடி எதுக்கும் இல்ல. ஸ்பை ஆஃப் டே 5 லைக் போயிட்டாங்களாம். 5 லைக் டன். யமதூதன். யமதூதன். ஸ்பை ஆஃப் டெத். சேனல் குரோத் பண்ணுங்க. நீங்க உங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன். சூப்பரா பாட்டு பாடுறீங்க. பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிங்லாம் சூப்பரா பண்றீங்க. அப்படியா சிஸ்டர்? ஆக்சுவலி மலேசியால வந்து எங்களுக்கு வந்து டிக்டாக் இருக்கு. ஸோ டிக்டாக்ல வந்து எப்படின்னா என்னோட இன்னொரு சேனல்ல ஒய்டி டிப்ஸ் தான் நான் குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. எப்படி காப்பிரைட்ஸ் இது பண்றது? கிளியர் பண்றது சிஸ்டர்? எனக்கு ஜாஸ்மின் டிப்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு. ஆஹா. அதுல வந்து நான் நெறைய இத பத்தின வீடியோ தான் எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒய்டி டிப்ஸ் தான் குடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஓ. வந்து வேற இடத்துல இருந்து பாட்டு எடுத்து நீங்க வந்து யூடியூப்ல போடக்கூடாது. ஆ. நீங்க எந்த பாட்டு வேணுமோ எல்லா பாட்டுமே உங்களுக்கு யூடியூப்ல அவங்களே தராங்க. நீங்க எடிட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ண போறீங்கல்ல யூடியூப்குள்ள. ஆ. அப்ப ஆட் சாங்ன்னு மேல காட்டும் பாருங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோல உங்களுக்கு எல்லா பாட்டும் அவங்களே குடுப்பாங்க. ஓ! ஏன்னா எதுக்குன்னா, இப்ப எங்களுக்கு டிக்டாக்லனா வந்துட்டு லைக் அந்த ஃபில்டர் சம்திங்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. நான் யூடியூப்ல பார்த்தா அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இல்ல. யார் சொன்னாங்க ஆப்ஷன் இல்ல? நீங்க எல்லாமே இருக்கே. இருக்குங்களா? அதோட நீங்க இன்னொன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த சாங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஷார்ட்டால ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வரும். 15 செகண்டுக்கு வரும். ம். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதான் வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து சாங் எடுக்க முடியாது. ஷார்ட்ஸ்க்கு மட்டும் தான் எடுக்க முடியும். ம். நான் இல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் டிக்டாக்ல போட்டு தான் அங்க செஞ்சு தான் இங்க அப்லோட் பண்ணுவேன். அப்படி போடக்கூடாதுல்ல. இப்போதைக்கு எந்த ஒரு ஒண்ணும் வரல. அந்த மாரி எதுவும் காணோம். வந்துச்சுன்னா அப்புறம் பார்ப்போம். இப்ப வராது. நீங்க மானிடைசேஷன் அப்ளை பண்ணும்போது தான் அவங்க சொல்லுவாங்க. அது நான் வரைக்கும் அதெல்லாம் அப்ளை பண்ண மாட்டேன் சிஸ்டர். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? ஓகே. எனக்கு அதுல நம்ப என்னங்க பணம் சம்பாரிக்கிறதுக்காக நான் யூடியூப்ல நான் சும்மா ஃபன்னுக்காக இருக்கேன். சும்மா வீடியோ போட்டுட்டு எனக்கு அது மானிட்டேஷன்லாம் நான் ஆகுறதுக்காக நான் வரலையே. நான் சும்மா ம், அந்த மாரி ஏறி லைஃப்ல பேசுறதுக்கும், சும்மா அந்த மாரி வீடியோ போடுறதுக்கு தான் இருக்கேன். நம்ம ம். நல்லா ஓகே. வேலை செய்றோம் சிஸ்டர். எதுக்கு நம்ம மானிட்டேஷன்லாம் அந்த மாரிலாம் ஆகணும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஓகே. தேங்க் யூ, ஆ தேங்க் யூ. அப்பனா ஏன்னா பரவால்ல. நம்ம நல்ல வேலை செய்றோம். நல்ல ஒரு சம்பாரிக்கிறோம். ஸோ ம். நான் இந்த யூடியூப் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு மட்டும் தான். சும்மா டைம் இருக்கிறபோது வருவோம். வீடியோ செஞ்சு போடுறோம். அவ்வளோதான். நான் ஓகே. மானிட்டேஷன்லாம் ஆகுறதுக்குலாம் அந்த அளவுக்குலாம் எனக்கு மைண்ட்லாம் இல்ல. ஏன்னா நம்ம இங்க மலேசியாலயே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ம். TikTok இருக்கு. ஈவன் தோ உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இங்க கூட TikTokல கூட செஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே. ம். நான் சப்ஸ்கிரைபர் தேடுறதுக்கு, நமக்கு லைக் போடுறதுக்கும், காமெண்ட் போடுறதுக்கு தான் ஒழிய, நான் வேற ஆ. எதுக்குமே அங்க இல்ல. ம். ஐயோ! பாயாசம் செய்யணும். கடல பருப்பு வேக போட்டுருக்கேன். என்ன கோலத்துல இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ! பாயாசம் பண்றீங்களா? ஆமா சிஸ்டர். இதோ கடல தமிழே பருப்பு வேக போட்டுருக்கேன். இதான் எங்க தமிழே வீடு. இப்ப பாருங்க. சூப்பரா இருக்கு சிஸ்டர். இதுதான் வீடு. 3 ரூம்பு. ம். இங்க உள்ள போனோம்னா ரூம்பு. ஆ இது வந்து ஹாலு. ம். இது வெளியில சிஸ்டர். ஓ! அருமையா இருக்கு சிஸ்டர். ஆஹா. பாருங்க ஸ்விம்மிங் பூலு எல்லாமே இருக்கு இங்க. ஓ! எல்லாமே இருக்கு. அந்த தூரமா தெரியுதுல்ல, அங்க ஒரு மாரி பில்டிங் மாரி. அது வந்து எங்களுக்கு வந்து எம்ஆர்டி ஸ்டேஷன். ஸோ அந்த ஓ! சைட்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா கடைங்களும் இருக்கு. ஸோ இங்க எல்லாமே நீங்க ம். பார்த்தீங்கன்னா, பில்டிங்கா தான் தெரியும். ம். நானே இருக்கிறது 37 மாடி பாருங்க. நான் நான் 12வது ம். மாடியில இருக்கேன். 12வது மாடி. ஆமா. இதான் ம். என்னோட ஏழையின் குடிசை. அதெல்லாம் குடிசைன்னா எங்க வீட்ட காட்டுனா என்ன சொல்லுவீங்க? என்னுடைய ஏழையின் குடிசை. இத தமிழ்விழி ஹாய் அக்கா ஹாய். தமிழ்விழி ஏன் முழிக்கிறாங்கன்னு தெரியலையே! அதான் ஜன்னல் பக்கம் நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா, அவ்ளோ